உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ ஒரு பாட்டு ஒன்று ட்ரெண்டா போகுது. சீ 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 ஸ்ரீலங்கா டீம் நீ ஒரு சீ என்ற மாதிரி தான் இப்போ கிடக்கு ஸ்ரீலங்கா டீம்ன்ற நிலைமை. ஏனென்று கேட்டீங்கன்னா கொஞ்ச நாளா சமூக வலைத்தளங்கள்ல இந்த பாட்டு எவ்வளவு ஃபேமஸா போச்சோ அது மாதிரி ஸ்ரீலங்காவிலேயே இப்படி தோக்குதே என்றதுதான் இப்ப ரெண்டா போய்கொண்டிருக்கு. அதுவும் காலியில ஒரு காலி கிரவுண்ட்ல ஸ்ரீலங்கா டீம் வந்து இப்படி விளையாடுறத நினைக்க ஸ்ரீலங்கா டீமுடைய எதிர்காலம் என்னென்று யாராலையும் கணிக்க முடியாதுன்ற அளவுக்கு போய்கொண்டிருக்குது. வருங்காலத்துல சிம்பாவே, பங்களாதேஷ், அயர்லாந்து இந்த டீமுகளை விட எல்லாம் கேவலமா போடுமோண்டு யோசிக்க தோணுது. இருந்தாலும் ஒரு சின்ன சரிவு மீண்டு வருவார்கள் ஸ்ரீலங்கா டீம் சொல்லிக்கொண்டு நாங்கள் வீடியோக்குள்ள போவோம். வீடியோக்குள்ள போனோம்டா ஸ்ரீலங்கா வந்து டொஸ்ஸை வின் பண்ணி ஃபர்ஸ்ட் பேட்டிங் எடுத்தாங்க. ஸ்ரீலங்கா ஃபர்ஸ்ட் பேட்டிங் எடுத்தா இன்றைக்கு கர்நாடக கடைசி டெஸ்ட் மேட்ச், அதாவது 100வது டெஸ்ட் மேட்ச். சரியோ, அதுக்கு நாங்கள் ஸ்ரீலங்கா ஓப்பன் வந்து 15 சங்காவும் கர்நாடகாவும் ரெண்டு பேரும் நல்லா விளையாடி கொண்டு கேட்க நான் தான் லைன் வந்து 2 பந்தை லெக் ஸ்டம்புக்கு வழியில் 15 சங்காவுக்கு போடுறான். இவர் அதை பொறுக்க இல்லாமல் 3வது பந்தை லெக்கால வெட்டி கொடுப்போம் கொடுக்க அந்த பந்தை ஆளு போல்ட் ஆயிட்டு. இது தேவையோ? ஏதோ T20 விளையாடுற மாதிரி விளையாடுறாரு 15 சங்க. உண்மையிலேயே ஸ்ரீலங்காவில் இருக்கிற நிறைய பிளேயர்ஸ்ல அவரும் ஒரு ஆள் என்றதை அவர் தெரியாம சும்மா லெக்கால் அடிக்க போய் அந்த விக்கெட்டை அனாமத்தா கொடுக்குறார். அவர் நின்றுருந்தா அந்த மத்தியில் ஒரு மாற்றம் வந்திருக்கும் அவருக்கு தெரிஞ்சும் அவர் அப்படி ஒரு விளையாட்டு விளையாடிட்டு கேஷ் விளையாடுமே போறார். ஒரு பெரிய பேட்ஸ்மேனுக்கான ஒரு பொறுப்போட அவர் விளையாட இல்லை. அடுத்ததான் நம்ம சண்டி வரார். சண்டி வந்து இப்போ கொஞ்ச நாளாவே நல்லா விளையாடி கொண்டிருக்கிறார். நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், சண்டி தான் இப்போ டீமை காப்பாற்றி கொண்டிருக்கிறார். ஒரு 1-2 தொடரா சவுத் ஆப்பிரிக்காவோடையும் சரி இப்போ ஆஸ்திரேலியாவோடையும் சரி அவர் தான் காப்பாற்றி கொண்டிருக்கிறார் ஓரளவுக்கு ரன்னை டீசெண்டா அடிக்கிறதுக்கு. அப்ப கர்நாடகாவும் சண்டிமலும் சேர்ந்து நல்லா விளையாடி கொண்டிருக்கேக்க கர்நாடகா வந்து 36 ரன்ல தான் இந்த விக்கெட்டை கொடுக்குறார். தன்னுடைய கடைசி மேட்ச்ல ஒரு செஞ்சுரி அடிப்பார். அதுவும் 100வது மேட்ச்ல செஞ்சுரி அடிப்பார் பார்த்தா அந்த மேட்ச்ல வந்து 36 ரன்லாம் உட்பட்ட இன்னொரு இன்னிங்ஸ் இருக்குத்தானே சமாளிச்சு அடிப்பார் நாங்கள் சொல்லிக்கொண்டு இனி அவரை விமர்சிச்சு பிரயோசனம் இல்லை. ஏனென்றா அவர் ஓய்வு அறிவிக்க போறார். உண்மையிலேயே கொஞ்சம் காலமா ஸ்ரீலங்கா டீமுக்கு நல்லா விளையாடி கொடுத்த ஒரு வீரர். அப்ப அவரை விட்டுட்டு அடுத்த வட்டத்துக்கு போனோம்னா மத்தியூஸ் வந்து வந்ததுல இருந்தே கனநேரமா நின்று திணறி அடிச்சு கடைசியா லைன் வந்து ஒரு ரன் அவுட் ஆயிட்டு போட்டேன். இதுல ரசிகர்கள் என்ன சொல்லினவன்டா, இப்படியே அடுத்த இன்னிங்ஸ் நீ போட்டியண்டா, அடுத்த ஓய்வு உனக்கு தாண்டா, நீ ரிட்டைர்மெண்ட் அறிவிக்கிற காலம் வந்துடும், அடுத்த தொடர் உனக்கு ஓய்வுக்கான தொடரா இருக்கும் ரசிகர்கள் சொல்ற அளவுக்கு மத்தியூசன் இல்லாம போட்டுது. இது இப்படி இருக்க அங்கால சண்டிமல் நல்லா விளையாடி கொண்டிருக்கிறான் என்று பார்த்தா இஞ்சால வந்த கவிந்து மெண்டிஸும் கொஞ்சம் இதில் அவு போயிட்டான். கவிந்து மெண்டிஸும் அவுப்பட்டு போக அடுத்து வந்த தனஞ்சேடி சில்வா கேப்டன் பொறுப்பா விளையாண்டு பார்த்தா போஸ்ட் போல தனஞ்சேடி சில்வா அவுப்பட்டு போறான். அப்ப என்ன சொல்றது? பேருந்து குசல் மெண்டிஸும் சண்டிமலம் சேர்ந்து ஒரு கொஞ்சம் தூரம் எடுத்துக்கொண்டு போவான்னு பார்த்தா கொஞ்சம் நேரத்திலே சண்டிமலம் அவுப்பட்டான் 73 ரன்ல. ஆனா உண்மையிலேயே நல்ல ஒரு பெட்டிங் செஞ்சான் சண்டிமலம் தான் சொல்லணும். இலங்கை அணியை வந்து இக்கட்டான நிலைமையில இருந்து காப்பாற்றி கூட்டிக்கணும். 76 ரன்ல அவுப்பட்டான். நடுவலும் அந்த 76 ரன்ல சண்டிமலம் அவுப்பார், ஒரு செஞ்சரி அடிக்கலாம. அதான் சண்டிமல் திருத்தி கொண்டா இன்னும் சண்டிமலுக்கும் நல்லது, ஸ்ரீலங்கா டீமுக்கும் நல்லதுன்னு சொல்லிக்கொண்டு அடுத்ததாக கிளம்புறாங்க நம்ம ரமேஷ் மெண்டிஸும் குசல் மெண்டிஸும் சேர்ந்து நல்லா விளையாடி கொண்டிருந்தாங்க. 60 ரன்னை பார்ட்னர்ஷிப் போட்ட நேரம் ரமேஷ் மெண்டிஸ் வந்து ஸ்டாக்கின்ற போலுக்கு அவுப்பட்டான். எப்படின்னு கேட்டீங்கன்னா 81வது ஓவர் முடிய புதுப்பந்து எடுத்தாங்களா ஆஸ்திரேலியா டீம். அந்த புதுப்பந்து எடுத்த உடனேயே ஸ்டாக் வந்து ரமேஷ் மெண்டிஸை விக்கெட் எடுத்துட்டான். ரமேஷ் மெண்டிஸும் 22 ரன்னுக்கு அவுட் ஆகி போக அடுத்து வந்த பிரபாஸ் ஜெயசூர்யா அவரும் போஸ்ட் போலே அவுப்பட்டு ஸ்ரீலங்கா டீமை வந்து நிக்கதியாகி போட்டார். இது இப்படி இருக்க தட்டு தருமாறி முட்டி முழுங்கினாலும் நம்மட குசல் மெண்டிஸ் வந்து ஒரு 50 ரன் அடிச்சு இலங்கை அணிக்கு ஒரு நம்பிக்கையை கொடுத்துருக்காரு இப்ப வரைக்கும். டேஸ்ட் அம்மா முன்னவே நான் இந்த வீடியோ எடுக்க துவங்கிட்டேன். கிட்டத்தட்ட 85 ஓவர் எடுக்க துவங்கிட்டேன். குசல் மெண்டிஸ் வந்து 50 ரன்னையும் நிஷான் பெரிஸ் வந்து 0 ரன்னோடையும் களத்துல நிக்கணும். இதுவரைக்கும் ஸ்கோர் வந்து 120க்கு 8 விக்கெட் இழந்து ஸ்ரீலங்கா டீம் வந்து ஒரு தடுமாட்டத்திலாம் இருக்கணும். ஏன்னா 350க்கு மேல அடிச்சிருந்தா தான் ஓரளவுக்கு சமாளிக்கலும். இனி 350 தாண்டி இன்னொரு 50 ரன் அடிக்கிறதே பெரிய விஷயமா தான் இருக்கும். தாண்ட மாட்டோம்னு சொல்லிக்கொண்டு நாளைக்கு ஆஸ்திரேலியா டீமை வேலைக்கு ஒரு 150-200 ரன்னுக்குள்ள ஓவர் படுத்தினா மட்டும்தான் ஸ்ரீலங்காக்கான வெற்றி வாய்ப்பு இருக்கும். ஏன்னு கேட்டீங்கன்னா ஆஸ்திரேலியா வந்து உண்மையிலேயே போன டெஸ்ட் மேட்சை பாத்தீங்கன்னா இன்னிங்ஸ் வெற்றியை பெற்றிருக்காங்கன்னா நல்ல பேட்டிங் தளத்தோட இருக்கிறாங்க. அப்ப இவையில் வந்து அவங்களை அவுப்படுத்துறதுன்றது பெரிய ஒரு குதிரை கொம்பா தான் இருக்கும்னு சொல்லிக்கொண்டு இது இப்படி இருக்க இந்தியாவுக்கும் இங்கிலாந்துக்கு நடக்கிற முதலாவது ஓடிஐ மேட்ச்ல ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் முடிஞ்சது 248 ரன்னுக்கு இங்கிலாந்து வந்து ஓல் அவுட் ஆயிடுச்சு. அதுலயே முக்கியமா பட்லர் வந்து ஒரு 50 அடிச்சிருக்கிறார், பெத்தல் வந்து ஒரு 50 அடிச்சிருக்கிறான்னு நினைக்கிறேன். ஏன்னா காலத்துக்கு பிறகு வந்து இறங்கின ரூட் வந்து பெருசா சோபிக்கல. இருந்தாலும் அடுத்த மேட்ச்ல சோபிப்பார்னு சொல்லிக்கொண்டு நாளைக்கு இந்த மேட்ச் முடிய இந்த மதின விவரங்களையும் ஸ்ரீலங்கா மதின விவரங்களையும் நான் வந்து உங்களுக்கு சொல்றேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை அமர்த்தி வச்சுக்கொள்ளுங்க.